காய்ஸ் எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் எம்டி சேனல் வந்திருக்கு. எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஹாரரான வில்லேஜ் வந்திருக்கோம். ஏன் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது. கிணறு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா பசங்க வந்து கிரீடை விளாட வந்தாங்க. மழை இல்லாத டைமில் கிரீடை விளாட வந்தாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே கிணறு வந்து ஓரளவுக்கு தண்ணி இருந்ததால் அந்த பால் வந்து கிணறுல வந்து ஒரு பையன் தவறி வந்து கீழே வந்து இறந்துட்டான். இன்னொரு தடவை வந்து விளாடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பால் மறுபடியும் அங்கே கிணறுகிட்ட போகும்போது தன்னால் கை வந்து இழுத்துட்டு பால் இழுத்துட்டு போன மாதிரி இங்கே நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. அதை எடுக்க தான் நாங்கள் வீடியோ வந்துருக்கோம் லூசிஃபர் எம்டி சேனலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் யாரும் கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பாருங்கள். யாருமே ஓடுறாங்க 2 பேர் தவிர வேறு யாரும் 6:45 சொன்ன போல் இர்ஃபான் ப்ரோ ஏன் நேற்று நீங்கள் உங்களால் வர முடியல? நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இங்கே தான் ப்ரோ கிரிக்கெட் விளாடுவோம். ஆனால் நான் ஒரு 2-3 வாட்டி தான் வந்திருக்கேன். ஆனால் கூட படிக்கிற பசங்க அந்த மாதிரி இருக்குது உண்மைன்றாங்க. அதான் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இதை பாருங்க ஆள் கட்டி பறவை தான் கத்தின்னு இருக்குது. வேறு யாரும் இல்லை. அந்த கிணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண போகணும். வாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஆள் கட்டி பறவை இதை பாருங்க கைஸ். ஆள் கட்டி பறவை போதா இங்கே நாங்கள் ஆளுக்கு காட்டி குத்துறோம் போல் பயமாகவே இருக்குது. இது நேற்று வர செம்மையான மழை வேறு பெய்யுது. அதனால் சேரு சகதியமாக எங்கே பார்த்தாலும் நாங்களே 2 வீலரில் தான் வந்தோம். ஒத்தடி பாதையில் தான் வந்தது. ஒத்தடி பாதை ஒரு 3 இல்லை 2 கிலோமீட்டர்ஸ் வந்தால் தான் இது உள்ளே வர முடியும். ப்ரோ அந்த கிணறு தான் ப்ரோ. இந்த கிணறு தான் ப்ரோ. இன்னும் ப்ரோ இவ்வளோ ஆழமாக இருக்குது. உள்ளே போனால் இழுத்துக்கும் போலியே. உள்ளே போனால் இழுத்துக்கும் போனேன் ப்ரோ. மேலே பார்க்குறதா சும்மா இது மேலே பார்க்குறதா ஒன்றும் இல்லை, மண் மாரி இருக்கும். ஆனால் உள்ளே அப்படியே அப்படியே இழுக்கும் உங்களை. இதை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்து யாரும் ஒத்து கூட கிடையாது. இந்த ஒத்து கூட கிடையாது. அதை நோக்கி தான் வந்திருக்கும். இங்கே கோஸ்ட் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இங்கே தான் கோஸ்ட் இருக்குது. அது எங்கேருந்து வரும்? நீ இருக்க உண்மையாக இருந்தால் எக்ஸஸ் சிம்பிள் வாங்க, இல்லை ஒய் சிம்பிள் வாங்க. நீங்கள் இருக்க உண்மையாக கொஞ்சம் கிட்ட வாங்க முடியுமா? உங்களால் கிட்ட வர முடியுமா? நீ பேய் தானே, ஏன் பயப்படுறீங்களா பார்த்துட்டு? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பயலாம நேரடியாக வாங்கிக்கிட்டேன். முதலாவது 1-2 இந்த பறவை தான் ஒரு 4-5 வந்துருச்சு ப்ரோ. ப்ரோ இங்கே யாரும் ஆளுங்க இருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆளுங்க இருந்தால் வீடியோ எடுக்க முடியாது ப்ரோ. நம்ம வீடியோ வந்து போயிடும் ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு பொந்தில் பாருங்க ப்ரோ. ப்ரோ யாரும் ஆளுங்க இருக்காங்களா ப்ரோ? அங்கே ஆளுங்கனால அந்த ஆள் கட்டி போகிறத காட்டி விட்டுருச்சு. யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ப்ரோ பாட்டில் உள்ளாகுது பார்த்து வாங்க. அது பாருங்க பாட்டில் உள்ளாகுது பார்த்து வாங்க. காலையில குட்டி போடுங்க. காட்டுங்க ப்ரோ. இல்லைன்னு பாருங்க ப்ரோ. ப்ரோ இது பெல்ட்டு ப்ரோ. இந்த நம்ம கிரைண்டுக்கு சுத்தோம்ல அந்த பெல்ட்டு ப்ரோ. சம்மந்தம் இல்லாமல் இந்த பெல்ட்டுலாம் இங்கே கிடைக்கும். கிராஸ் ஆகும் நினைக்கிறேன் ப்ரோ. கேப்சர் பண்ணுவோம் கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவோம் கைஸ். கேப்சர் பண்ணுவோம் கண்டிப்பாக. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ. நம்ம வந்து 20 கிலோமீட்டருக்குள்ள வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட்லேருந்து வந்தோம் 3 கிலோமீட்டர் நம்ம இந்த வண்டியிலே சேராக இருந்துச்சு. அங்கேருந்து வரோம். ஒரு மொத்தம் டோட்டல் சொன்னால் ஒரு 20 கிலோமீட்டர் ஜேர்னி பண்ண பாருங்கள். மெயின் ரோடு எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள். லைட் உங்களுக்கு தெரியும். லைட் தெரியுது அவங்களுக்கு. அதுதான் எங்கள் ஊர். அந்த பக்கத்து ஊர் தாண்டி தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஊர் கேப்சர் கூட ஆகலை. ஆஃப் பண்ணிவிடுவா, கட் பண்ணிக்குவோம் காய்ஸ். நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். நடு காட்டுக்குள்ளே போகிறோம். சொல்ல முடியாது. இந்த காட்டு பணிலாம் ஃப்ரெண்டே சொல்லியிருக்கான். காட்டு பணி நிறையா இருக்கும் பார்த்து போடா அப்படின்னு சொல்லி தான் எங்களை பயம் குத்தி அமுச்சு விட்ருக்கான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ அதான் ப்ரோ. காட்டு பண்ணினா முன்ன பின்ன பார்த்ததே இல்லை ப்ரோ. நானே பார்த்ததில்லை. லைன் கிங் படத்தில் தான் ப்ரோ கடைசியாக பார்த்தோம்னா நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஆள் கட்டி பரவ எங்களை ஆள் இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்துரும் போல். எங்களுக்கே பயமாக இருக்குது. வாங்க போய் பார்த்துட்டு அங்கே டவுசிங் ரைடு பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ப்ரோ உள்ள அசைத்து பாருங்க ப்ரோ. அங்கே ஏதோ மூமெண்ட் இருக்க ப்ரோ. அங்கே சொல்கிறீங்க லைட் பார்ப்போம். எங்கே ப்ரோ இது? அங்கே தான் ப்ரோ மூமெண்ட் ஏதோ இருந்துச்சு ப்ரோ.
ப்ரோ பார்த்து வாங்க ப்ரோ, சேர்ல அதிகமாகுது ப்ரோ. ப்ரோ அந்த சைடு போகாதீங்க, சேர் அதிகமாக, இந்த பக்கம் வந்துருங்க. வேற லெவல் எக்ஸ்ட்ரீம் ஆல்ரெடி பரவாயில்ல, ரொம்ப நாள் ப்ரோ. பாம்பு இருக்குமா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் வந்து நடு காடு இல்லை, இதுதான் கேன்சர் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கிறவங்க நிறைய பேர் சரக்கு அடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் ப்ரோ தைரியம் ஜாஸ்தி. அவங்க தான் ப்ரோ தைரியம், பெரிய இருக்குதோ இல்லையோ சரக்கு அடிச்சு லேஸ் பாயிட்டு நிறைய கிடக்குதுங்கெல்லாம் ப்ரோ. அங்கே புதாரெலாம் இருக்குது, பயமாக இருக்குது ப்ரோ. பாம்பு கிம்பே இருக்கு ப்ரோ. அவ்வளோதெல்லாம் போடுறோம் ப்ரோ. நம்ம இதோட முடிச்சுக்கோம் ப்ரோ. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம் ப்ரோ. ஏன் வந்து அபண்டன் பிளேஸ் எடுக்காமல் என்னடா நடுக்காட்டில் வந்து வீடியோ இருக்கல, எங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து அபண்டன் பிளேஸ் எடுக்க போகிறோம். சும்மா ட்ரையலுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். அது எங்கெங்கே கொண்டு போய் விடுது பார்ப்போம், என்ன நடக்குது. என்னோட கேப்சர் ப்ரோ. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம டோசிங் ஆட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ. மழை வர மாதிரி இந்த பக்கம் இருக்கு ப்ரோ. இந்த பக்கம் கேட்கலாமா ப்ரோ? துருங்க ப்ரோ. அங்கே ஏதோ ஆள் இருக்க மாதிரி இருக்கு. தூரத்தில் கருப்பா தெரியுதா? அதுதான் ப்ரோ. என்ன ப்ரோ? ஆனால் ஸ்டெடியா ஒன்றும் அசையவே இல்லையே ப்ரோ. அங்கே ஆள் தான் ப்ரோ. கேட்கலாமா ப்ரோ? எடுங்க. நீங்கள் இந்த ஏரியில் இருக்கிற உண்மையாக இருந்தால் எக்ஸஸ் சிம்பிள் போங்க, இல்லை ஒயிட் போயிடுங்க. நீங்கள் இருக்கிற உண்மையாக இருந்தா இருக்குது ப்ரோன்னு சொல்லுது ப்ரோ. ஒய் சிம்பிளா ப்ரோ? எக்ஸ் சிம்பிள் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. கோஸ்ட் நல்லா ஆன்சர் கொடுக்குது, கேப்சர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. என்னது இது ப்ரோ? சத்தம் வந்துச்சு ப்ரோ அங்கேருந்து. சொல்கிறேன் இது இந்த சத்தம் வந்து இங்கே தான் ப்ரோ வந்தது. சரி, இங்கே நம்ம கேப்சர் பண்ணி பார்ப்போம். கோஸ்ட் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்குது, கேப்சர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. இந்த போதாருக்குள்ளே எத்தனை வருஷமா இருக்கீங்க? இத்தனை வருஷமா வந்து எக்ஸ் சிம்பிள் போங்க, இல்லை ஒய் சிம்பிள் பண்ணுங்க. எத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. விரியுது ப்ரோ. ப்ரோ எனக்கு உள்ள அசைவு நல்லாவே தெரியுது ப்ரோ. மரமா என்னன்னே தெரியல ப்ரோ. தெரியல ப்ரோ. ஏதாச்சும் ஒரு அனிமல் கூட போயிருக்கோம் ப்ரோ. நம்மளால என்ன ப்ரோ பண்ண முடியும்? என்னதான் ப்ரோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி கூட எவ்வளோ தூரம் நம்ம கிட்ட தான் பார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை. திடீர்னு நம்ம தூரமாக வண்டி விட்டோம்னா எவங்கிட்ட வண்டி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. பார்த்து சேஃபாக தான் பக்கத்தில் தான் விட்டுருக்கோம் வண்டியை ப்ரோ. இந்த காற்றுல வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. காமிங்க ப்ரோ அதெல்லாம் ப்ரோ. அதெல்லாம் காமிங்க ப்ரோ. அதை காட்டு பக்கம் காமிங்க ப்ரோ. அது காமிங்க ப்ரோ. சூப்பராக இருக்குல்ல ப்ரோ. அதில் நம்ம நேரில் பார்க்கறது நல்லா இருக்குது. கேமராவில் எரிச்சிருக்காங்க ப்ரோ. இங்கே பாருங்க, தெரியுதா? என்ன ப்ரோ? என்னமோ எரிச்சிருக்காங்க ப்ரோ. கண்ணாடி பாட்டுலாம் போட்டு ரிச்சுவல்லாம் பண்ணுவானுங்க போல கேமரா பசங்க ப்ரோ. டைம் ஆக ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ஏறுது ப்ரோ. இதான் அப்படி அழகாக ஃபோக்கஸ் ஆகுது பாருங்க. இங்கேருந்து இங்கே பயங்கரமாக இருக்குது ப்ரோ. வியூவே சூப்பராக இருக்குது ப்ரோ. கொஞ்சம் லைட்டாக ஜூம் கம்மி பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ. இதை பாருங்கள் கைஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் ப்ரோ. யாரும் ஆள் கீழே வந்து போகிறாங்க ப்ரோ. பார்த்து ப்ரோ. கேமரா வேறு வச்சுருக்கோம் நாங்கள்.
சரி ஓகே கைஸ், முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். லூசிஃபர் எம்டி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, நம்ம இவ்வளோ செய்கிற உழைப்புக்கு கண்டிப்பாக ஏதாவது பலன் கிடைச்சே ஆகணும். நம்ம ஒரு அசைவாங்க கட்சிது, அதுதான் ப்ரோ நம்ம வந்ததுக்கு ஒரு பலன், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. கட் பண்ணி பாய் கைஸ்.